அப்புறம் மக்களே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஐயா ஒரு எம்எல்ஏ அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயனை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசி இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிருக்காருல. அந்த ஜெயிலுக்குள்ளே போன எம்எல்ஏ அவரோட பையன் ஒருத்தர் மாதிரி பேசினார. அந்த தம்பி வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களோட மகன் ஜெசன் சஞ்சய். சரியா? ஜெசன் சஞ்சய். ஓகே. சிக்மா படத்தோட இயக்குனர் தளபதி விஜய் முதலமைச்சரோட பையன். அவரை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாரு? ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து உங்கள் பிள்ளை பையன் கூட இல்லை, ஆனால் நாங்களாம் எங்கள் அப்பா கூட இருக்கோம், அதனால தான் நான் எங்கள் அப்பா தேடுதேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வார்த்தையெல்லாம் பேசியிருந்தாரு. ஆனால் அதுக்கு ஒரு சரியான தரமான பதிலடி கொடுக்குற மாதிரி, என்னடா அது அப்பாவும் பிள்ளையும் ஒன்றாச்சார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தவங்க வாயிலெல்லாம் மண்ணள்ளி போடுற கதையா தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு மாண்புமிகு தளபதி எங்கள் ஜோசப் விஜய் அவரோட பையன் ஜெசன் சஞ்சய். ஓகே. சிக்மா படத்தோட இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு சம்பவம் அப்படின்னா, நம்ம டிடி அக்கா இருக்காங்கல்ல, திவ்ய தர்ஷினி, நம்ம டிடி அக்கா ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனலில் வந்து நம்ம அண்ணன் விஜய் அண்ணனோட பையன் ஜெசன் சஞ்சயை வச்சு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க, அதில் வந்து ஹீரோவை போட்டால் யாரை போடுங்கன்னு கேட்டதுக்கு சொல்கிறாரு ஜெசன் சஞ்சய், நான் வந்து ஹீரோவை போட்டால் முதல்ல எங்கள் அப்பா தான் போடுவேன், எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு, எங்கள் அப்பா வந்து எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க, அப்பா நானும் அவ்வளோ படங்கள் ரசித்து பார்த்துருக்கோம், காமெடி பண்ணியிருக்கோம், அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய படத்தில் 2 படத்தில் கூட இந்த டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க, அப்பா தான் எல்லாங்க அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு கேள்வி வந்து கேட்டார் பாருங்க. யார் யார் வந்து அப்பா பிள்ளை ஒன்றா இல்லை பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் சவுக்கடி செம்மையாக கொடுத்துருக்காரு மாண்புமிகு நம்ம ஜோசப் விஜய் அவரோட பையன் ஜெசன் சஞ்சய். ஓகே. சிக்மா படத்தோட இயக்குனர். அதனால் யாராவது இனிமேல் கேட்டுக்கோங்களேன், யாராவது இனிமேல் வந்து அண்ணன் தளபதி விஜய் அவர்களும் பையனும் ஒன்றா இல்லை, சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, அப்பாவுக்கும் மகனுக்கும் எந்த இதுவும் கிடையாது, கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் பசம்மா வாயை மூடுங்களேன், எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், அப்பா நான் உசுறு அப்படிங்கிற மாதிரி தரமாக பரடி கொடுத்துருக்காரு. இதில் தேவையில்லாமல் வந்து முதல்வர் அவர்களையும் பையனையும் குடும்பத்தை பற்றி யாரும் பேசுனீங்கன்னா அடுத்ததாக கண்டிப்பாக எங்கள் அண்ணியார், சரியா, எங்கள் தளபதியோட ஒய்ஃப் சங்கீதா அண்ணியார் வந்து கண்டிப்பாக அவங்களும் பேட்டி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு தரமான இன்னும் சௌகரியாக இருக்கும். அதனால் பார்த்து இந்த வயிறு எறித கொத்தூஸ் எல்லாமே வயிறு எறிங்க. ரைட். நமக்கு இந்த பதிவு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு மறக்காமல் பேப்பர் 246 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.